ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. இன்னைக்கு மார்கழி 17ஆம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாளோட பிறந்த கதை, ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள், கூடவே இந்த 30 நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும், இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும். நான் சொன்ன வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தீபங்கள் ஏற்றிக்கொள்வது, மணி அடித்து தொடங்குவது, வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது, விநாயகர் வழிபாடு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பாதிர் மேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாவசானார் தமக்கு. குலதெய்வ வழிபாடு, நோன்பு பிரார்த்தனை, வாமனா போற்றி போற்றி, தாமரை பாதங்களே போற்றி போற்றி, மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், ஏழுமலைக்கு நாமும் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜபதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், வெங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம். பல பல நாமங்கள் வழிபாடு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீத ஸ்ரீஷ ஸ்ரீநிவாசः ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனः ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேயः ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரயः स्वक्षस्वङ्गः शतानन्दो नन्दिर्ज्योतिर्गणेश्वरः विजितात्मा विधेयात्मा सत्कीर्तिश्छिन्नसंशयः उदीर्णः सर्वतश्चक्षुरनीशः शाश्वतस्थिरः भूषयो भूषणो भूतिर्विशोकः शोकनाशनः अर्चिष्मानर्चितः कुम्भो विशुद्धात्मा विशोधनः अनिरुद्धो प्रतिरथः प्रद्युम्नो मितविक्रमः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இப்போ நம்ம திருப்பாவை பாசுரங்கள் 17 பார்க்க போறோம். இது வரைக்கும் 16 பாசுரங்கள் பார்த்துருக்கோம். முதல் 5 பாசுரங்கள் எல்லாரையும் முதல்ல வாங்கன்னு வெல்கம் பண்ணி இப்படியெல்லாம் நம்ம பாவை நோன்பு இருக்கணும், என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாத்தையுமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரத்தில் ஒவ்வொரு பெண்கள் வீட்டிலேயா போய் அவங்களையும் சேர்ந்து கூட்டிக்கிட்டு ஒன்றா பாவை நோன்பு இருக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சி எடுத்தாங்க. 16வது பாசுரத்தில் ஜெயா விஜயா கிட்ட கண்டிப்பாக நம்ம துவாரபாலகர்கள் கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம கண்ணனை நெருங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. இப்போ 17வது பாசுரம்,
17வது பாசுரத்தை முதல்ல நம்ம பார்த்துடலாம், அப்புறம் வரிக்கு வரி நம்ம அர்த்தம் பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்போர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்ற அழகான பாசுரம். இந்த பாசுரத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஆண்டாள் எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யாரை குறிக்குதுன்னா அடுத்த வார்த்தை சொல்லியிருக்காங்க, நந்தகோபாலா இவர் தான் குறிக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா அம்பரமே தண்ணீரே சோரே, அம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து துணி வஸ்திரத்தை தான் குறிக்குது. வஸ்திரம், தண்ணீர், சோறு, அறம் செய்யும் எம்பெருமான், இந்த மூன்றையும் அளவில்லாம தானம் செய்கிற எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயர்பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றையுமே அவர் வந்து ஒரு அளவில்லாமல் போதும்னு அவங்க எல்லாரும் சொல்கிற அளவுக்கு இவர் வந்து இந்த தானத்தை பண்ணுவாராம். ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார். அது இல்லாமல் யாரோட மனசும் நோகிற மாதிரி நடந்துக்க மாட்டார் நந்தகோபால். ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத அடுத்து சொல்கிறேன். முதல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மூன்றையுமே அளவில்லாமல் அறம் செய்யும் எம்பெருமான் எழுந்திராய், அப்போ நீங்கள் எந்திரிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இன்னும் நந்தகோபால் தூங்கிட்டு இருக்கார். அதனால தான் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுந்திராய், முதல்ல நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்புறாங்க. அதாவது ஜெயா விஜயா கிட்ட வந்து போன பாசுரத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு இவங்க உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் முதல்ல யார் எழுப்புறாங்க அப்படின்னா நந்தகோபாலை எழுப்புறாங்க. அடுத்து பாருங்க, கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்றாங்க. இப்போ அங்க வந்து நந்தகோபாலுக்கு வந்து எழுந்திராய்ன்னு சொன்ன ஆண்டாள் வந்து யசோதாய்க்கு எழுந்திராய்ன்னு சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா யசோதா ஆல்ரெடி எழுந்துட்டாங்க, அவங்க ஆல்ரெடி எந்திரிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். அது கரெக்டு தானேங்க. இப்போ இந்த பெண்கள் வந்து பாருங்க, கிட்டத்தட்ட ஆண்டாள் வந்து இப்போ ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆண்டாள் எந்திரிச்சு இத்தனை பெண்களோட வீட்டில எல்லாம் போய் எழுப்பி முன்னாடியே ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் யசோதா தூங்கிட்டு இருப்பாங்களா? இல்லை இல்லையா? அதனால தான் அப்போ யசோதா எழுந்தாச்சு. இன்னும் நந்தகோபால் தான் எந்திரிக்கலையே தவிர யசோதா எழுந்தாச்சு. அதனால தான் யசோதாவை சொல்லும்போது கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராயின்னு சொல்கிறாங்க, எழுந்திராய் அப்படின்னு சொல்லலை. சரி, இப்போ அதோட அர்த்தத்தை பார்ப்போம். கொம்பனாருக்கெல்லாம், கொம்பனார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை குறிக்கிறாங்க. பெண்கள். கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தேன்னா பெண்களுக்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னா இப்போ அந்த ஆயர்பாடியில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தலைவி அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் வரணும் இல்லையா? ஆனால் கொழுந்தே அப்படின்றாங்க. கொழுந்தே அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு செடியில் வந்து இப்போ நம்ம வேப்பிலை கொழுந்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த வேப்பிலை மரத்துலேயே இத்தினூண்டு ஓரமாக அப்போ தான் வந்து பிறந்திருக்கும், அப்போ தான் வந்து வளர்ந்துருக்கும். அதுதான் கொழுந்துன்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம், உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ எல்லா செடிக்கும் எல்லா மரத்துலேயும் கொழுந்துன்றது ஒன்று இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது கொழுந்துனா கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தேனா எல்லா பெண்களோட அந்த சின்ன கொழுந்துன்னு சொல்லி இவங்களை சொன்னால் அது வந்து ஏதோ ஒரு மாதிரி பாராட்டுற மாதிரி தெரியல இல்லையா? ஆனால் இவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த மரமாக இருந்தாலும் சரி, எந்த செடியாக இருந்தாலும் சரி, ஒரு 4 நாள் நம்ம தண்ணி ஊற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வாடும் இல்லையா? அந்த செடி வாடிடும் இல்லையா? அது வாடுறதுக்கு முன்னாடி, அந்த செடி வாடுறதுக்கு முன்னாடி முதல்ல எந்த போர்ஷன் வாடும்னா அந்த கொழுந்துன்னு இருக்குல்ல, அந்த போர்ஷன் தான் வாடுமா. முதல்ல அந்த போர்ஷன் தான் வாடும். இப்போ நம்ம வந்து 4 நாள் தண்ணி ஊற்றாமல் இருந்தோம்னா அந்த செடியில் இருக்கிற அந்த கொழுந்து தான் முதல்ல வாடும், அதுக்கப்புறம் செடியே வாடிடும். இது வந்து ஒரு அறிகுறி மாதிரி. கொழுந்து வாடிடுச்சுனாலே இங்கே ஏதோ பிரச்சனை, நம்ம தண்ணி ஊற்றல போல, அதனால தான் இது வாடுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிகுறி. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னா அந்த ஆயர்பாடியில் இருக்கிற எல்லா பெண்களோட கொழுந்தாய்வ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆயர்பாடியில் இருக்கிற எந்த பெண்களுக்கு இத்தினூண்டு வருத்தம், கொஞ்சமாக ஃபீலிங்ஸ், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் முதல்ல பார்த்தீங்கன்னா யசோதாவோட முகம் வாடுமா. அதை பார்த்தாலே அந்த ஆயர்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு தெரியுமா. அந்த மாதிரி வந்து பழகியிருந்தாங்களாம் யசோதா அந்த ஆயர்பாடியில் இருக்கிற எல்லாத்துக்கும். அதனால தான் சொல்கிறாங்க கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தேனா அந்த ஆயர்பாடியில் இருக்கிற
அத்தனை பெண்களோட கொழுந்து யசோதா. ஏன் அப்படின்னா யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல யசோதா அதை கண்டுபிடிச்சிருவா. யசோதாவோட முகம் வாடிடும். அதை சரி பண்ணுறதுக்கு இம்மீடியட்டாக யசோதா ஏதாவது செய்வாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்கள், குலவிளக்கே அப்படின்னா அப்போ அந்த குலத்துக்கே அவங்க விளக்காக அவங்க வந்து இருந்தாங்க வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான பொருள் சொல்லிட்டு எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்றாங்க. இந்த இடத்துல அறிவுராய்னு ஏன் போட்டாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி எந்திரிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் அவங்க வந்து ஒரு வேளை மத்து கடைஞ்சிட்டு இருக்கலாம். அவங்க வந்து அந்த தயிர் அந்த இதெல்லாம் நம்ம முன்னாடி பெண்கள்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை அவங்க பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா. அப்போது அறிவுராய்ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல அப்போது ஆண்டாள் என்ன புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, அம்மா நீங்கள் வந்து அந்த கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்து, இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு கொழுந்தாக இருக்கிறீங்க, நீங்கள் குலவிளக்காக இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கோம். என்ன, நாங்கள் இப்போ கண்ணனை தரிசிக்கணும் இல்லையா. அதுக்கு நீங்கள் வழி பண்ணுங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை, யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தான் கொழுந்தாக இருப்பீங்க. உங்கள் முகம் தான் முதல்ல அதை புரிஞ்சுப்பீங்க, அதை கரெக்ட் பண்ணுவீங்க. இப்போ நாங்கள் ஒரு பிரச்சனையில் வந்திருக்கோம், எங்களுக்கு நீங்கள் அதை சரி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு ஒரு இந்த விஷயத்தை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், உங்களுக்கு அந்த விஷயம் புரியும், அந்த அறிவு அந்த நாலேஜ் இருக்குது உங்களுக்கு, அந்த நாலேஜை வச்சு எங்களோட பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க. அடுத்த லைன் பாருங்க, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் வந்து கண்ணனை பத்தி பேசுறாங்க. இந்த இடத்துல அம்பரம் அப்படின்ற அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம். அம்பரத்துக்கு இன்னொரு அர்த்தம். முதல் லைன்ல வந்த அம்பரமே வந்து வஸ்திரம். இந்த இடத்துல அம்பரம் அப்படின்றது வந்து வானம். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே அப்படின்னா அம்பரம் வானம், ஊடறுத்து அப்படின்னா அப்படியே கிழிச்சான், பயங்கரமாக அப்படியே கிழிச்சு, எது வானத்தை கிழிச்சு. நம்ம வந்து சொல்லுவோம்ல வானத்தை பிளக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நம்மளோட சொல்லாடலில் இருக்கும் பாருங்க. வானத்தை பிளது ரொம்ப உயர்ந்திருந்தா அப்பா வானத்தை பிளக்குதுப்பா அப்படின்னு, விண்ணை வந்து பொழந்துக்கிட்டு போகுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அம்பரம் ஊடறுத்து. யார் அதை செஞ்சா? ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம வாமன அவதாரத்தை தான் சொல்றாங்க. அதாவது வந்து வானத்தை ஊடுருத்து அப்படியே வானத்தையே கிழிச்சு அவர் வளர்ந்தாராம். அப்படி சொல்லி அப்பேற்பட்ட உம்பர் கோமானே, அப்பேற்பட்ட கண்ணனே உறங்காது எழுந்திராய் அப்படின்னா நீங்கள் தூங்கலைன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் தூங்க மாட்டீங்கன்றது எங்களுக்கு தெரியும். நீங்கள் சும்மா கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கிறீங்க. யாராவது உங்களை கூப்பிட மாட்டாங்களா தான் படுத்துட்டு இருக்கிறீங்க. அதை கூப்பிட்றதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் நீங்கள் தூங்குற மாதிரி நடிக்கிறத விட்டுட்டு எழுந்திராய் வாங்க, எங்ககிட்ட வாங்க. நான் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து எழுந்திராயின்னு வெறும் எழுந்திராய் போட மாட்டாங்க. உறங்காது எழுந்திராய்னா நீங்கள் தூங்கலைன்னு எங்களுக்கு தெரியும், எந்திரிச்சு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ முன்னாடி வந்து நந்தகோபாலா சொல்லிட்டாங்க, யசோதா சொல்லிட்டாங்க. இதை எதுக்குங்க இங்கே சம்மந்தமே இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தார். இப்போவும் அவர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அப்பா வந்து நான் சின்ன வயசில் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது நான் அவங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல நான் ஃபோன் பண்ணோன்னே என்ன சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு பேர் சொல்லி அவன் இருக்கானா அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. அப்போ வந்து அவங்க அப்பா என்ன சொல்லுவார், அவங்க அப்பா தான் ஃபோன் எடுப்பார். அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நீ யாருப்பா அப்படின்னு கேட்பாரு. நான் என் பேரை சொல்லுவேன். உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, முதல்ல நீ ஃபோன் பண்ண அப்படின்னா நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்றத முதல்ல நீ யாருன்றதை நீ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யார் அப்படின்றத கேட்டு அவங்கள முதல்ல க்ரீட் பண்ணு. குட் மார்னிங்கோ, குட் ஆஃப்டர்நூனோ, குட் ஈவினிங்கோ, வணக்கமோ, நமஸ்காரமோ ஏதாவது ஒன்று க்ரீட் பண்ணு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரி. அப்புறம் வந்து உங்கள் பையன்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லணும். இதுதான் மேனர்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் அப்போ இருந்தே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல நம்ம யார் வேணும்னு யாருக்கு நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறவங்களுக்கு முதல்ல நம்ம க்ரீட் பண்ணணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து ஆண்டாள் இந்த இடத்துல அந்த மேனர்ஸுன்ற ஒரு வார்த்தைக்கே வந்து அர்த்தம் சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக முதல்ல வந்து கண்ணனை போய் எழுப்புறதுக்கு முன்னாடி அந்த கண்ணன் வீட்டில் இருக்கிற பெரியவங்க அவங்கள பற்றியெல்லாம் வந்து இந்த இடத்துல பேசுகிறாங்க. அவங்கள பற்றிலாம் இந்த இடத்துல பேசிட்டு அவங்கள எழுப்புங்க, அவங்க எந்திரிங்க எல்லாரையும் சொல்லிட்டு எனக்கு வந்து
வந்து எங்களை வந்து கண்ணனை கொஞ்சம் எழுப்பி கூப்பிட்டு அனுப்புங்களேன் அப்படின்ற விஷயத்த நாங்கள் எங்களுக்காக கண்ணனை அனுப்பி வைங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ அழகாக ஆண்டாள் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இவ்வளோ டீட்டெயில் வந்து ஆண்டாள் பேசியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பரமே தண்ணீரே சோரே இதெல்லாம் அறம் செய்கிறாருன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இங்கிருந்து தான் கண்ணனுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தானமாக அவங்க அப்பா கொடுக்கறத பார்த்து பார்த்து அவருக்கும் இதை செய்யணும் அப்படின்ற தாட் வருதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா வஸ்திரம் வந்து நம்ம எப்போ கொடுத்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். வஸ்திர தானம் எப்போ பண்ணார் கிருஷ்ணர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலி வந்து அந்த சபையில் வந்து அவளுக்கு ஒரு அவமானம் நேரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா வஸ்திரத்தை கொடுத்து காப்பாற்றினார் இல்லையா, அந்த இடத்துல அவர் வஸ்திர தானம் பண்ணாராம். அதுக்கப்புறம் தண்ணீரும் சோறும் அவர் எங்கே தானமாக பண்ணாருன்னா, அவர் பார்த்த சாரதியாக இருக்கும்போது அந்த குதிரைகளுக்கெல்லாம் சாப்பாடு தண்ணீர் இதெல்லாம் அவர் தான் கொடுத்தாராம். ஒரு நாள் தண்ணீர் இல்லையா, அந்த தண்ணீர் இல்லை எப்படி நம்ம வந்து குதிரைகளுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கறது அப்படின்றதுக்காக வர்ண பகவானை வேண்டி மலையை வரவழைச்சு தண்ணீர் கொடுத்தாராம் குதிரைக்கு அப்படின்னு கதையில் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து தானமாக அந்த தண்ணீரையும் சோறையும் அம்பரத்தையும் அவர் தானமாக கொடுக்குற அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் அவருக்கு வந்துச்சு அப்படின்ற விஷயத்தில் ஆண்டாள் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னா, கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னு அவங்க அம்மாவை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா நம்மளுக்கு முன்னாடி கண்ணனோட முகம் வாடிடுமா. இது எப்படி கண்ணனுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு, எப்படி இந்த கேரக்டர் வந்து கண்ணனுக்கு வந்துச்சுன்னா அவங்க அம்மா யசோதா கிட்ட இருந்து தான் அந்த கேரக்டர் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே அப்படின்ற ஒரு விஷயத்தை யசோதாக்கு சொல்றதுக்கான காரணமே என்னன்னா, அது எதுக்காக அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து தான் கண்ணனுக்கு இந்த விஷயமே வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க ஆண்டாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரும் கண்ணனுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்போர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிலம்பு போட்டிருப்பாராம். பலராமர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சிலம்பு போட்டிருப்பாராம். அவர் சிலம்பு வந்து அந்த செம்போர் அப்படின்னு அந்த 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 செம்பில் தான் அதில் தான் வந்து சிலம்பு போட்டிருப்பாராம். அதை தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட பலதேவா, அதை போட்டுட்டு இருக்கிற பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய், நீங்க ரெண்டு பேர் என்ன தூங்கிட்டா இருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த நீங்க ரெண்டு தம்பியும் நீயும் ரெண்டு பேருமே நீங்க என்ன தூங்கிட்டா இருக்கிறீங்க, உறங்கேலோர் எம்பாவாய், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்க தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில வராம இருக்கிறீங்க, நாங்க இன்னும் பாடணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, இன்னும் நாங்க நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அப்படின்ற அர்த்தத்துல இந்த இடத்துல சொல்றாங்க. இதில் இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பாவை நோம்பி எதுக்காக இருக்காங்கன்றதை முன்னாடியே வந்து ஆண்டாள் சொல்லிட்டாங்க. என்னென்னா ஆண்டாள் வந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாவை நோம்பு இருக்க போகிறாங்க. அதே மாதிரி எல்லா பெண்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா எல்லாரும் கண்ணனோட அந்த அந்த ரசத்தில் வந்து கலந்துக்கணும், அந்த கண்ணனோட அந்த பிரியத்தில் வந்து எல்லாரும் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும், கல்யாணம் ஆனவங்க பாவை நோன்பு இருந்தாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்க இருக்கும்போது அந்த கண்ணனோட குணங்களோடையே கணவர் கிடைப்பாரு. ஒரு ஆண் வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஆண் பாவை நோம்பு இருந்தாங்க அப்படின்னா ஆண்டாளோட குணங்களோட அவருக்கு வந்து ஒரு பெண் கிடைப்பா அப்படின்றதையும் சொன்னோம். அதே மாதிரி வந்து கல்யாணம் ஆனவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த கண்ணனோட குணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற கணவருக்கு உள்ள வரும், அந்த குணங்களோட இவருக்கு வந்து சேரும், அந்த கணவருக்கு அந்த குணங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு கணவன் வந்து இந்த ஒரு பாவை நோன்பு இருந்தார் அப்படின்னா அவரோட மனைவிக்கு வந்து ஆண்டாளோட குணங்கள் எல்லாம் உள்ள வரும் அப்படின்ற விஷயத்தெல்லாமே நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணம் இப்போ அந்த கல்யாணத்துக்காக தானே இந்த பாவை நோம்பே, ஆண்டாள் வந்து பாருங்க இப்போ யாரை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி பாடுறாங்க, யாரை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி இந்த பாசுரத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா தன்னோட மாமியார், அதாவது வருங்கால மாமியார், கல்யாணம் ஆகுமானே தெரியாது, கல்யாணம் அவங்க வந்து நம்பிக்கையோட கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாவை நோம்பு இருக்காங்க. அப்போது அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட வருங்கால மாமியார், அவங்களோட வருங்கால மாமனார், அவங்களோட வருங்கால மச்சனை, இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷனோட மரியாதையோட அவங்க என்ன ப்ரூவ் பண்ண
பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் நான் உதாசீனப்படுத்த மாட்டேன், உங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். உங்களோட மகனுக்கு இந்த கேரக்டர், இந்த நல்ல கேரக்டர்லாம் வந்ததுக்கு காரணமே உங்களோட வளர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி, உங்ககிட்ட இருந்து என்ன கேரக்டர் மகனுக்கு வந்திருக்கு, உங்ககிட்ட இருந்து என்ன கேரக்டர் மகனுக்கு வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து பின் பாயிண்ட் பண்ணி அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்க பேசுகிறாங்க இல்லையா. இது எல்லாமே அந்த பாவை நோன்பு இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு அது தெரியணும். அப்போது வருங்காலத்தில் இல்லை வருங்காலத்துலேயோ இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த மாமியார் மாமனாரை எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும், அந்த மாமியார் மாமனாரை வந்து எப்படி வந்து நம்ம வெல்கம் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து இந்த பாசுரத்தில் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க ஆண்டாள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, நான் வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், உங்கள் அம்மா அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு வரல, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தனி கொடுத்துனதுக்கான ஏற்பாடெல்லாம் சில பெண்கள் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லை அப்படின்றது தான் இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றாங்க. ஏன்னா தன்னோட கணவர், தன்னோட வருங்கால கணவரான கண்ணனுக்கு இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட தாய் தந்தை கிட்ட இருந்தா வந்திருக்கு. அப்போ அந்த கண்ணனை மட்டும் கூட்டிட்டு போறதுல அர்த்தமே இல்லை அப்படின்றது தான் ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வர்றது வரப்போறது ஒரு குடும்பத்துக்குள்ள வரப்போறாங்க. அவங்க கண்ணனை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வரப்போறது இல்லை, கண்ணனோட அந்த மாமியார், அந்த மாமனார், அந்த மச்சனை, இந்த வீட்டுக்கு தான் அவங்க மருமகளாக வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக வந்து ஆண்டாள் வந்து இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாமே பாருங்கள், ஒரு நம்ம எதுக்காக இந்த நோன்பு இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சால் இது புரிஞ்சிடும். அப்போது இதுக்குள்ளே இதெல்லாம் பேசுகிறாங்கன்னா அப்போ அதோட நம்ம பொருத்தி பார்க்கணும், அதுதான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான பாசுரம் இது, மாமியார் வீட்டு பெருமையை பேசக்கூடிய ஒரு பாசுரம் இது. இந்த பாசுரத்து மூலிமா நம்ம இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த ஆண்டாளுக்கு வந்து யார் இந்த கதைகள்லாம் சொன்னது? இப்போ இந்த பாசுரத்தில் வந்து ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நந்தகோபனுக்கு வந்து இந்த தானம் பண்ணுற வழக்கமெல்லாம் உண்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா யசோதா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கொம்மனாருக்கெல்லாம் கொழுந்து அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஆண்டாளுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து பிறந்து இந்த யசோதாவோட கேரக்டரு, இந்த நந்தகோபனோட கேரக்டர் அங்கே வளர்ந்தது செஞ்சதெல்லாம் நடந்து பார்த்தீங்கன்னா 5000 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆண்டாள் பிறந்தது வந்து 1200 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இருந்து 1200 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆண்டாள் பிறந்து இதெல்லாமே வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ புத்தகங்கள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் இந்த மாதிரி எது இருந்தாலுமே அதில் கிருஷ்ணரோட கேரக்டர் இருக்கும். வியாச பாரதத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட கேரக்டர் இருக்குமே தவிர கிருஷ்ணரோட அம்மாவான யசோதாவோட கேரக்டர் என்ன, கிருஷ்ணரோட அப்பாவான நந்தகோபனோட கேரக்டர் என்ன அப்படின்றதெல்லாம் இருக்குமா? இப்போ பெரியாழ்வார் வந்து கதை சொல்லியிருக்கார், இந்த தசாவதார கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கார். அப்போ கூட பெரியாழ்வார் வந்து ஆண்டாளுக்கு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாரு? அவர் வந்து கிருஷ்ணர் இப்படிப்பட்டவர்னு சொல்லியிருப்பாரே தவிர கிருஷ்ணரோட அம்மா இப்படிப்பட்டவங்க, கிருஷ்ணரோட அப்பா இப்படிப்பட்டவங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டாள் எப்படி வந்து இந்த விஷயத்தெல்லாம் எழுதுறாங்க, யசோதாவோட கேரக்டர் தான், நந்தகோபனோட கேரக்டர் தான் அப்படின்னு எப்படி எழுதுறாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து விடை தெரியுது. என்ன தெரியுதுன்னா ரொம்ப ஆச்சரியமான விடை தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரோட கேரக்டரில் அவர் இந்த தானங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி கிருஷ்ணரோட முகம் வாடிடும், யாருக்காவது ஒரு பிரச்சனைனா முதல்ல கிருஷ்ணரோட முகம்தான் வாடும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர்ஸ் கிருஷ்ணருக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி, அப்படின்னா அப்போ அவங்க அம்மாவோட கேரக்டர் என்னவா இருக்கும், அப்படின்னா அவங்க அப்பாவோட கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி அவங்களோட மாமியாருக்கும் மாமனாருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டரை உருவாக்கி அந்த கேரக்டரை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிற அந்த அழகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாளுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா. ஆண்டாள் அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே உயர்த்தி சொல்லியே பழக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்போர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். நம்ம வந்து ஒவ்வொரு பாசுரத்தையும் பார்க்கும்போது அதோட டைமிங்கை கெஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். 16வது பாசுரத்திலிருந்து 20வது பாசுரம் வரைக்கும் நம்ம 5:35 5:45 AM அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம். வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம்.
திருக்கடல் மல்லை ஸ்ரீ நிலமங்கை நாச்சியார் சமேத ஸ்ரீ ஸ்தல சயனத்துறைவான் சுவாமினே நமக. திருக்கடிகை ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத ஸ்ரீ யோக நரசிம்ஹாய நமக. திருநாவாய் ஸ்ரீ மலர்மங்கை நாச்சியார் சமேத ஸ்ரீ நாராயணாய நமக. திருவித்துவக்கோடு ஸ்ரீ வித்துவக்கோட்டுவல்லி சமேத ஸ்ரீ உய்யவந்தான் சுவாமினே நமக. ஆரத்தி பாடல். ஆரத்தியாம் மங்கள ஆரத்தியாம் எங்கள் ஆண்டாள் தேவிக்கு ஆரத்தியாம். ஆரத்தியாம் மங்கள ஆரத்தியாம் எங்கள் ஆண்டாள் தேவிக்கு ஆரத்தியாம். மங்கையர் வாழ்வில் மங்களம் அளித்திடும் ஆண்டாள் தேவிக்கு ஆரத்தியாம். வாழ்வினில் வசந்தம் சேர்த்திடும் எங்கள் வாசவி தேவிக்கு ஆரத்தியாம். எங்கள் வாசவி தேவிக்கு ஆரத்தியாம். இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.